பண்ண மாட்டாங்க. ஓகே பாப்போம் ஜெயிச்சிருவோமா இந்த வருஷம்? கஷ்டம் தான் ப்ரோ. மத்த டீம்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு தோணுது. இன்னும் மேபி இவங்க எஃபோர்ட் போட்டா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆப்வியஸா நம்ம டீம் நாம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போம். இதை விட நம்ம மோசமா தோத்து நம்ம பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டு வின் பண்ணி கப்பே வின் பண்ணிருக்கோம். ஆமா, அப்படி இருக்கும்போது பவுலிங்குமே லைக் ரொம்ப ஓவர்ஸ் கழிச்சு தான் ஒவ்வொரு விக்கெட்டே எடுக்கிறாங்க. பேட்டிங்னு பார்த்தாலும் ஒரு 4 ஓவர் போகுது, அதுக்கப்புறம் தான் 6 மேல அப்பா ஒரு 6 வந்துருச்சு. ஒரு T20 கேம் மாதிரியே இல்ல, ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாங்க ப்ரோ. ஸ்லோவா ஆடுறாங்க. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சு, இவங்க தானே காசு போட்டு வராங்கன்ற மாதிரி ஆடுறாங்க. என்ன பண்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா, நாம எல்லாம் இங்க அப்படியே டிக்கெட் கிடைக்கணும், எப்படியாச்சும் போயிடணும், ஒரு மேட்ச் ஆகுது நம்மளுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னு வரும். ஆனா அதுக்கான எஃபோர்ட் நாம இங்க போடுறோம், அவங்க அங்க ஃபீல்ட்ல போட மாட்டறாங்க. ஆக்சுவலா பால் கிட்ஸ் நாங்க பவுண்டரி லைனுக்கு வெளிய உட்கார்ந்திருந்தோம். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல நாங்க எல்லாரும் சூப்பர் கிங்ஸ் அகாடமி, சென்னை சூப்பர் கிங்ஸோட பிரான்ச். ஓகே சூப்பர். நாங்க எல்லாரும் ப்ரொபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் தான். நாங்க உள்ள இருந்து பாக்கும்போது அவ்ளோ தெரியுது எங்களுக்கு உள்ள. ஆக்சுவலா அந்த ஃபீல்டிங்ல இருந்து அந்த செகண்ட் ரன்ல எனக்கு நிறைய விட்டாங்க. நான் அத சொல்லுவேன். They won't disappointed you today's game. I don't want to name it. It's very diplomatic because so much of fan following. You know the name, I know the name. The nation know the name. Guess பண்ணுங்க, என்ன நேம்னு guess பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. Who disappointed you? Dhoni. Okay, guess the answer. That's it. Thank you. வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ரோ. எப்படி ஒரு கடவுளை வந்து ஒரு கோயில்ல வந்து எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி சேப்பாக்கன்றது நம்ம ஒரு கோயில், ஒரு கடவுளை வந்து பார்த்த தரிசனம் வந்து எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் தான். சந்தோஷமா இருக்கும். அது வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ரெய்னா எவ்வளவு மிஸ் பண்றீங்க சிஎஸ்கே? அவர் இருந்தாருன்னா இந்த மாதிரி நடக்கும். காட்டிங் ஆடலாம் கொலாப்ஸ் ஆகாது ப்ரோ. காட்டுங்க, அது ஃப்ரேம்ல காட்டுங்க. ஊராது ஒதுக்கி வச்ச ஓவியம், என்னை பொறுத்தவரை காவியம். தட்ஸ் கிரேட். ரெய்னா ஃபேன் தான். 25 பாலுக்கு 87 அடிப்பார்ல, அது அந்த மேட்ச் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க ப்ரோ? அந்த மேட்ச் அளவுக்கு இப்ப டிராவிஸ் ஹெட் ஆடுறாரு, ஜேக்ரேசன் மிக்ரிக் ஆடுறாரு, அபிஷேக் சர்மா ஆடுறாங்க. அந்த ரன் என்ன யாரும் அந்த ரெக்கார்ட் உடைக்கல ப்ரோ. 26-85 சம்திங் அடிச்சாரு, 87-85 யாரும் அடிக்கல. ஆமா, தட்ஸ் கிரேட். அது ரெய்னா இருந்தானா மேட்ச் முடிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் ஹெட்டரா ஆடுவார் ப்ரோ. சோ பேசிக்கலி நான் ஒரு குவாலிஃபைடு சிஏ. அப்படி இருக்கும்போது நான் வந்து குவாலிஃபைடு சிஏ. ஆமா, அப்படி இருந்தாலும் கிரிக்கெட்னு வந்துட்டா இறங்கி அது அப்சைட் டவுனா இருக்கும். அங்க வேற மாதிரி இருப்பேன், இங்க வேற மாதிரி இருக்கும். தட்ஸ் கிரேட் ப்ரோ. 11 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா இனிமே பெட்டரா இருக்கும் நான் சொல்லுவேன். வெளிய யங்ஸ்டர்ஸ் பிளேயர் 2-3 பேர் இருக்காங்க, அவங்க சான்ஸ் கொடுத்து யூட்டிலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே. அவங்கள பேட்டர்ஸ் தான், நமக்கு பேட்டிங் சைடு தான் கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ பேட்டர்ஸ் ஏதோ யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. ஏன்னா பவுலிங் சைடு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், ரன்ஸ் போனாலும் நம்மளால கண்டெயின் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்போ பேட்டிங் சைடு ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வெளிய இருந்த பிளேயர்ஸ் தான் வெளிய இருந்துகிட்டே இருக்காங்க. மன உடைச்சலா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது? நம்ம டீம் தான். நம்ம டீம்ல யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா? நம்ம என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் 16th ஓவர் அந்த மாதிரியே வந்து தோனி உள்ள வந்தாரு. சரி, அதுலயாவது ஹோப் இருக்கும்னு நினைச்சேன். நடுவுல விஜய் சங்கர் பூந்து 50 அடிச்சுட்டேன்னு சொல்றாரு. ஆனா 40 பால்ஸ் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டாரு. 40 பால்ஸ்க்கு ஒரு 100 கிட்ட வேணும்னே அவுட் ஆகலையோ விஜய் சங்கர? என்னன்னு நாங்க அவுட் அவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆகவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, முதல்ல டீம் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஃபால்ட் வந்து ஃபீல்டிங் வந்து ஒரு அளவுக்கு பண்றாங்க. பேட்டிங்ல அதுதான் நம்ம மேஜர் ரோல் அங்க ப்ளே பண்ணோம். பேட்ஸ்மேன்ஸே பேட்டிங் ஆட மாட்டாங்கன்றப்போ என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. டாப் ஆர்டர் தான் அப்படி இருக்காங்கன்னா இதுவும் அப்படி இருக்கு. ஆமா, ஓகே. அப்ப பேட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணனும். ஆமா, பேட்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒழுங்கா ஆடல, ரொம்ப ஸ்லோவா அடிச்சாங்க. ஓகே, ரொம்ப சேடா இருக்கா? யாரு டிசப்பாயிண்ட் பண்ணுது? எல்லாரும் ஒழுங்காவே ஆடல. சிஎஸ்கே 2 6 தான் அடிச்சது, அதுக்கு மேல அதுவும் அடிக்கல. நான் நிறைய டாட் பால் தான் விட்டாங்க. அடிக்கலாம், ஆனா அவங்க அடிக்கல. எதை எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? பவுலிங்கும் நல்லா பண்ணுவாங்க, பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க எதிர்பார்த்து வந்தோம். ஆனா ஒழுங்கா அடிக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சு. இப்போ மேட்ச்ல என்ன ஆச்சுனே தெரியல. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எல்லாம் எப்படி ஆடுவாங்க, இப்போலாம் அந்த மாதிரி ஆடல. ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு அதனால சிஎஸ்கே மேல கொஞ்சம் பிடிக்காம வருது. ஓகே, ஆனா எங்களுக்கு எப்பவுமே சிஎஸ்கே தான். வேற லெவல். எப்பவுமே சிஎஸ்கே தான். தோனி என்ட்ரி என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா, தோத்தாலும் மாத்த முடியாது. தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? தோனி என்ட்ரி ஆனார், ஆனா அவரும் ஒரு 6 அடிச்சாரு. அதுவும் இதா இல்ல, அந்த ஒரு 6 அடிச்சாரு. சிஎஸ்கே மாதிரி ஆடல. ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கு. ஓகே, பாத்துக்கலாம். ஓகே, தேங்க் யூ. எப்பவுமே நமக்கு சிஎஸ்கே தான்.
எப்பயுமே சிஎஸ்கே தான். தோத்தாலும் சிஎஸ்கே தான், ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஆமா. டிசப்பாயின்ட் பண்ணலாம். மொத்தம் டோட்டலி பேட்டிங்கே டிசப்பாயின்ட் பண்ணதா. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்திருந்தா லைக் பவுலிங்ல சான்ஸ் கொடுத்துக்கலாம். அன்சுல் கம்போஸ் ஆர் கமலேஷ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆர் பேட்டிங்ல ஹைக் ரஷீத் ஆர் ஆண்ட்ரி சேதர்ல ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருந்தா ஒரு புது முயற்சியா இருக்கும். புது முயற்சி நல்லா இருந்திருக்கும். கடைசி ஓவர்ஸ்ல இன்டென்ட் காட்டல அடிக்கிறதுக்கு ஜெயிக்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் காட்டல. Thank you. Match was good. Match was good. I'll not say the match was good. Be very honestly, a renowned player who supposed to give chances to the younger people would have a different scenario. Trust me, I don't know why people are so sticking to one thing. I'm not directly naming it. You can better understand. The match would have a different scenario altogether. I don't know. இன்னைக்கு எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஓ சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாரும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஆனா தோனி கொஞ்சம் நிறைய நேரம் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? ருத்ராஜும் கான்வே ஓபன் பண்ணலாம் எனக்கு தோணுது. மேபி ரச்சின் ஒன்னு இருக்கலாம். அதுதான் ஒரு காலத்துல இருந்து ஒரு பெஸ்டான பேரா இருந்துச்சு. அது பேட்டிங் ஆர்டர் மாத்தி ஆடுறாங்க. பவர் பிளேஸ் ரன் வந்தாலே போதும் ப்ரோ. ஓகே, அதுதான் ஜெயிச்சிருவோமா இந்த வாட்டி? தொடர் 3 தோல்வி. ஆமா ப்ரோ. ஜெயிச்சாலும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். பாப்போம். மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம சிஎஸ்கே வின் பண்ணல. அது ஒரு கஷ்டமான ஒரு சோகத்தை வர விஷயம். பட் எண்ட் ஆஃப் த டே நல்ல டீம் வின் பண்ணிருச்சு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் தான். விஜய் சங்கரும் நல்லா அடிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ பேட்ல மீட் ஆகல. தோனி ஸ்டார்டிங் ட்ரை பண்ணாரு. பட் சிங்கிள் ரொட்டேட் பண்ண வந்துச்சு. அந்த சைடு ஆப்போனன்ட் நல்லா பவுலிங் போட்டதால வந்து நமக்கு இதுவாயிடுச்சு. அப்ப இருக்க டீமும் இப்ப இருக்க டீமும் கொஞ்சம் டிஃபர் தானே. நம்மளை விட அவங்க அந்த டீமுக்கு தெரியும் அந்த இந்த பிளேயர்ஸ் முக்கியம். அதனால பிளேயிங் 11 சும்மா கிடையாது. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த லக் ஃபேக்டர்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் லக் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் நம்ம வர ஆரம்பிச்சுன்னா நம்ம ரிதமை பிடிச்சி நம்ம கண்டிப்பா இது பண்ணிடலாம். டெஃபினெட்லா. தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? இல்ல ப்ரோ, எப்பவுமே தோனி என்ட்ரி வந்து ஒரு எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அது வந்து லைக் மிஸ்ஃபீல்டிங் நிறைய பண்றோம். ஸோ கேட்ச் தான் ரொம்ப முக்கியமே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அப்கமிங் மேட்ச்ல வந்து கேட்சஸ் நம்ம கரெக்டா பிடிச்சி ஃபீல்ட் செட்டப் இது பண்ணோம்னா கண்டிப்பா ஃபீல்டிங் தான். கேட்சஸ் வின் தி மேட்ச் அடிச்சுக்கலாம். ஆமா, கேட்சஸ் வின் தி மேட்ச் ஆல்வேஸ் வந்து எப்பவுமே அதுதான். இப்போ முகேஷ் கூட இந்த மேட்ச்ல விட்டாரு. ஸோ அது பிடிச்சா ஒரு 10-15 ரன்ஸ் இதுவாயிருக்கும். 10 ரன் தான். ஸோ 25ன்றதும் 10 ரன்ன்றதும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, ஸோ அதுதான் விஷயம். அதுதான், வேற எதுவும் இல்ல. கண்டிப்பா அப்ப இந்த வருஷம் நம்ம தானா? கண்டிப்பா ப்ரோ. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ராயல்டி இருக்கணும் ப்ரோ. எப்பவுமே நம்ம ஜெயிச்சா மட்டும் தான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்கும். நமக்கு 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம விட்டுறக்கூடாது, டீம் விட்டுறக்கூடாது. விடவே மாட்டோம் ப்ரோ. அதுதான் வந்து ஒரு லாயல் ஃபேனோட. ஓகே, தோனி எவ்வளவு பிடிக்கும் ப்ரோ? பார்த்தாலே தெரியும். எல்லா மேட்ச்லயும் அப்படிதான் வருவேன். சாம் கரன்லாம் ஏன் உள்ள கொண்டு வரலாம்? தப்பே இல்லை. அவர்லாம் இவ்வளவு வருஷம் ஆடிட்டு தான் இருக்காரு. உள்ள கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சாம் கரன் ஆடினார்ல, ஆனா அவ்வளவா இம்பாக்ட் பண்ணல. அதே தானே இப்போ இவங்களும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டர் சைட்ல இருந்து ரன்ஸ் பெருசா வரவே இல்லையே. ஜடேஜா எனக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்க. டாப் ஆர்டர் எல்லாரும் அப்படியே ஒரு விக்கெட் போனா கண்டினியூஸா ஓவர் விக்கெட் போயிட்டே இருக்கு. அவங்க ஸ்டே பண்ணி ஆடல யாரும். ஒரு விக்கெட் போனா அடுத்து வர பேட்ஸ்மேன் வந்து ஸ்டே பண்ணி ஆனாதான் நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் இன்னிங்ஸ் கொண்டு போல. ஆமா, கரெக்ட். இன்னிங்ஸ் கொண்டு போயிருந்தா ஆடிருக்கலாம். வந்து ரொம்ப வேர்ஸ்டெல்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ட்ரை பிட்ச் சொல்ல போனா நல்ல சன்னி பிட்ச் தான். வெயில் கிடையாது. அப்படிங்கிறப்ப பேட்டுக்கே தான் வருது. யாரும் பெருசா விக்கெட் இல்ல. அப்படி எடுத்திருந்தா நம்ம சிஎஸ்கே ஆடும்போது போலிங் சைட் போடும்போது ஏன் நம்ம யாரும் பெருசா விக்கெட் எடுக்கவே இல்லை? பேட்டிங் சைட் பிட்ச் தான். பால்ல பேட்டுக்கே தான் வந்து நிறைய ஷார்ட் பால்ஸ் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்லாட் அண்ட் யார்கர் பால்ஸ் தான் அதிகமா வந்துச்சு. அதெல்லாம் ஈஸியா அவங்க பனிஷ் பண்ணிருக்கணும். அதுல உள்ள விட்டு ஆடி அவங்க விஜய் சங்கர்லாம் நிறைய பால்ஸ் மிஸ் பண்ணாரு. நோ பால் மிஸ் பண்ணாங்க. தோனி மிஸ் பண்ணது அதுல சின்ன லேக்ல தான் நம்ம வந்து ஒரு மொமெண்டமே கிடைக்கல நமக்கு. சின்ன லேக் தான். நம்ம பெருசா எங்கேயும் வந்து ரன்ஸ் லீக் பண்ணல. சின்ன லேக். அந்த யூஸ் பண்ணது எக்ஸ்ட்ரா நோ பால் ஒர்க் பண்ணல. நமக்கு வந்து ஸ்லாட் பால்ஸே நம்ம பெருசா பிக் பண்ணி அடிக்கவே இல்லை. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஆமா, இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் இப்ப தொடர்ந்து 3 வாட்டி தோத்துட்டோம். தொடர்ந்து ஹேட்ரிக் தோல்வி. அப்ப நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஜெயிக்கணும்னா என்னென்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்? அவங்களோட பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி போலர்ஸ் போட்டது வந்து யார்கர்ஸ் அண்ட் ஸ்லாட்ல தான் போட்டாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடி இருந்தா கூட ஃபுல் டாஸா புடிச்சு கூட அடிச்சிருக்கலாம். நோ பால்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த பால்ல அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோன்றவாங்க. ஆக்சுவலா ஸ்பெக்டேட்டரா அவங்க ஸ்டேடியம்ல உட்காந்து பார்த்தவங்களுக்கு அது எப்படி வியூ ஆச்சுன்னு தெரியல. நான் செகண்ட் ரன் நிறைய இடையில விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் மிஸ் ஆச்சு. விஜய் சங்கர் கூட ஒரு ரன் அவுட் ஆகிருக்க வேண்டியது. அது கம்யூனிகேஷன் லேக் ஆச்சு. சோ அந்த மாதிரி சின்ன இடத்துல ஒர்க் பண்ணாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும். ஆனா இப்ப நீங்க கிரிக்கெட் பிளேயரா இருக்கனால ஒரு விஷயம் சொல்றேன்.
ஒரு இன்டென்ட் இருந்துச்சா அவங்க கேம் பிளேல? நான் அதுதான் இல்லைன்னு சொல்லுவேன். டீமுக்குள்ள அந்த கோஆர்டினேஷனே இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃபயர் இருந்திருக்கும். அந்த ஃபீல்டிங்ல இருந்து பெருசா உங்களுக்கு ஃபயர்வே இல்லை. ஆனா வந்து பவுலிங் சைடு ஆக்சுவலா எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. சிஎஸ்கே சூப்பரா இருக்கு. பேட்டிங் மட்டும் ஒர்க் பண்ணணும். பேட்டிங் டீமா யோசிக்கணும். ஏன்னா ஒரு விக்கெட் போஸ்டா இன்னொரு விக்கெட் போயிட்டே இருக்கு. டாப் ஆர்டர் தாங்க மெயினே. ஏன் லோயர் ஆர்டருக்கும் மிடில் ஆர்டருக்கும் பேட்டிங் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எடுத்துட்டு போயிருந்தா கூட அட்லீஸ்ட் எல்லாரும் 20-25 ரன்ஸ் போதும், 15-20 ரன்ஸ் கூட போதும். பெருசா யாரும் ரன் கேட்கவே இல்லை. ஏன்னா பெரிய சேஸ் கிடையாது. பேட்டிங் பிட்ச் பால்ல வந்துகிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ஸ் ரெடி ஆகணும். ஒரு பேட்டர்ஸ்னா கண்டிப்பா அந்த திங்கிங்லாம் வேணும். அந்த லெவலுக்கு ஆடும்போது கண்டிப்பா அந்த திங்கிங் கண்டிப்பா வேணும். இப்ப இதுக்கப்புறம்லாம் ஜெயிப்போமா? இப்ப நீங்க ஒரு அனாலிட்டிக்கலா யோசிக்கிறீங்க இல்லையா? நம்ம வந்துட்டு இப்போயே வந்துட்டு ஜெயிப்போமா தோப்போமா யோசிச்சா கண்டிப்பா நம்ம தோத்துட்டே தான் இருப்போம். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும்னு திருத்தா அது தானவே நம்ம ஜெயிச்சிருவோம். கண்டிப்பா ஜெயிச்சிரும். ஜெயிக்க கொண்டு போயிரும். கண்டிப்பா அவங்க மிஸ்டேக்ஸ் அவங்க சரி பண்ணாலே போதும். அவங்க ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் இன்னைக்கு ஃபெயில் பண்ணனாலதான் கீழே போய் கடைசியில விஜய் சங்கர் தோனி அடிச்சதுனாலதான் பாதி ரன் வந்துச்சு. இல்லைன்னா அந்த ரன் வந்திருக்காது. சீரியஸ்லி அவங்க தான் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் கூட. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார் பெர்ஃபார்மர். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. முன்னாடி டாப் ஆர்டர்ஸ் ஆடாதனாலதான். ஓகே, as a cricketer இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டோட வந்திருப்பீங்கல்ல? கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் ஃபைட்டோட தான் வந்திருப்போம் அப்படின்னு நினைச்சோம். கொஞ்சம் மேட்சா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு மாதிரி நார்மலா போன மாதிரி இருந்துச்சு மேட்ச். ஒரு மாதிரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கு ஈஸி மேட்சஸ் அதான் லோவர் ஸ்கோர் கூட நம்ம ஈஸியா தோத்தோம். ஈவன் ஆர்சிபி கூட சொல்லலாம். அந்த மேட்ச்லாம் லோவர் ஸ்கோர் கூட நம்மளால சேஸ் பண்ண முடியல. டாஸ் வின் பண்ண நம்ம ஏன் எல்லா சைடு பவுலிங் எடுக்கிறோம்னு தெரியல. ஒரு பேட் எடுத்துட்டு பார்த்தா என்ன ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. டாஸ் வின் பண்ணா நம்ம bowling தான் பண்றோம். டாஸ் தோத்தாலும் பேட்டிங் தான் வருது. அது என்ன நேரமோ தெரியல. ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்து எதுவுமே பண்ண பண்ண முடியாது. இந்த மாதிரி கீழே தான் இருப்போம். நம்ம ஒரு அட்லீஸ்ட் 5க்கு மேல அபோவ் இருந்தாதான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 cards நம்ம ட்ரை பண்ண முடியும். நம்ம 6 and 7க்கு கீழே இருக்கும். டிசி இப்போ டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு நோ லாஸ்ல எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு டிசி பெர்ஃபார்ம் பண்றாங்க கேட்டா நோ, ஆப்வியஸா நோ தான். அவங்க அவ்வளவு பெருசா இல்ல. சிஎஸ்கே விட அவங்க வந்து ரொம்ப நார்மல் டீம் தான். அவங்களுக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ண. அப்ப சிஎஸ்கே மேலதான் தப்பு நான் சொல்லுவேன். ஓகே, அப்ப நம்ம தப்பு இல்லனா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படி வெச்சுக்கலாம். அவ்வளவுதான், அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிதான் வெச்சுக்க முடியும். மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணோம். இந்த லாக சின்ன சின்ன இந்த ரன் அவுட்ஸ்ல அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். ஃபீல்டிங்ல குயிக்கா தான் இருந்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வந்துட்டு இந்த பேட்டிங்ல இந்த மிஸ் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ஓடினாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு இன்டென்ட் இல்ல, அத சிம்பிளா சொன்னா கண்டென்ட் இல்ல, இன்டென்ட் இல்ல. ஆமா, இப்போ வந்து சிஎஸ்கே ஓட ரசிகர்களும் கம்மியாயிட்டே வராங்க. ஸ்டாண்ட்ஸ்ல பார்த்தோம், நாங்க இங்க பவுண்டரில இருந்து உட்கார்ந்து பார்க்கறோம், அவ்வளவு சான்ஸ் ஃப்ரீயாவே இருக்கு. எல்லார்கிட்ட கேக்குறோம், என்ன ஆளே காணோம் அதிகமா இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் இப்போ வர யோசிக்கிறாங்களா இல்ல அந்த சிஎஸ்கே மேல இருக்கிறதே போயிடுச்சா? இன்னொன்னு நினைச்ச பயமா இருக்கு. அடுத்த வருஷம் தோனி ஆடலன்னா சிஎஸ்கே எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படியே கீழே டவுன் ஆயி தான் தோனி வந்து ஒரு டாட் ஆனா கூட ஏன் ருத்ராஜ் உள்ள வரும்போது கத்துற சத்தமும் தோனி உள்ள வர சத்தமும் ஏன் மாறுது? அதுதான் அந்த ஒன்ஸ் தோனி அப்படிங்கிற ஒரு பார்ட் இல்ல அப்படின்னா சிஎஸ்கே நார்மல் ஆயிடும். நார்மலா நம்ம எல்லாரும் பாக்குற வச்சுமோ ஒரு ஆர்ஆர் டீம், டிசி டீம், எல்எஸ்சி டீம் மாதிரி தான் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான். பாப்போம் ஜெயிப்போமான்னு.